தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம காலையில எந்திரிச்சோன குடிக்கிற காஃபில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பால், தயிர் இப்படி எல்லா பொருட்களுக்கும் ஏற்கனவே ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன் அத்தியாவசியமான பொருளா இருக்கக்கூடிய மருந்துகளை கூட விட்டு வைக்காம ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதனால ஏற்பட்ட விலை உயர்வை சமாளிக்க முடியாமையே நம்ம மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராஜஸ்தான்ல நடந்த இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல இன்னும் நிறைய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கிறதுக்கான பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்கிறதுக்கு 12% ஜிஎஸ்டியை 18% உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய மேட்டர் என்னன்னா, பாப்கார்னை கூட விட்டு வைக்காம அதுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. வகை வகையான பாப்கார்னுக்கு வகை வகையா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. பேக் செய்யப்படாத உப்பு மற்றும் மிளகு கலந்த பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டியா. அது மட்டும் இல்லாமல் பேக் செய்யப்பட்ட லேபிள் செய்யப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டியா. இது எல்லாத்தையும் விட நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு. சர்க்கரை சேர்ந்த கேரமல் பாப்கார்னுக்கு தனியாக 18% ஜிஎஸ்டியா. இப்படி வகை வகையாக வரி போட பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பொருளாதார திட்ட கொள்கைகளால் எதையாவது சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இருக்கிற எல்லா பிரச்சனையையும் சாதாரண மக்கள் மேலே தூக்கி போட்டு இன்னும் மக்களை ரொம்ப சிரமத்துக்கு தான் உள்ளாக்குறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இவங்க சரி பண்ண மாதிரி தெரியல. போகிற போக்க பார்த்தா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கே எங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல.